இந்த 108ல என்ன இருக்கு? மந்திரங்களை ஏன் சரியா 108 முறை சொல்றாங்க தெரியுமா? 108 ஆற்றல் கோடுகள் இணைந்து இதய சக்கரத்தை உருவாக்குதுன்னு சொல்றாங்க. எனவே ஒரு மந்திரத்தை 108 முறை உச்சரிப்பது இந்த ஆற்றல் மையங்களை செயல்படுத்துறதாகவும் சக்கரங்களை சுத்தப்படுத்துறதாகவும் உடல் முழுவதும் பிராணசக்தி சீராக செல்வதாகவும் சொல்லப்படுகிறது. இது மனதையும் உடலையும் அமைதிப்படுத்துமா? 108 ஏன்? இந்து மதத்துல 108 உபநிடதங்கள் இருக்கின்றது. கடவுளுக்கு 108 பெயர்கள் இருக்கு. சிவபெருமானுக்கு 108 பெயர்கள் இருக்கு. கிருஷ்ணருக்கும் அப்படியே. அறிவியல் ரீதியாகவும் சூரியனுடைய விட்டம் பூமியினுடைய விட்டத்தை விட 108ல இருந்து 109 மடங்கு அதிகம்னு சொல்றாங்க. நீங்க திரும்ப திரும்ப மந்திரத்தை சொல்லும் போது நினைவாற்றல் மேம்படுமா? இதனால மனதுல இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் விலகி மனசு அமைதியா இருக்குமா? சமஸ்கிருத எழுத்துக்கள்ல 54 எழுத்துக்கள் உள்ளன. அதில் ஆண்பால் பெண்பால் இருக்கு. 54 2ஆல பெருக்க முடியும். 2ஆல பெருக்குனா 108 வரும். மேலும் மனிதனுடைய ஆத்மா 108 நிலைகளை கடந்து செல்கிறதா. எனவே மந்திரங்களை 108 முறை ஜெபிப்பது நல்லது அப்படின்னு சொல்றாங்க.